ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை எல்லோர்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பிரமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாரம் தோறும் நடைபெற்று வருகிற மார்க்க நிகழ்ச்சியிலே தொடராக அல்லாஹுடைய உதவியினால் இந்த பள்ளி வாயலில் நாங்கள் கலந்து அதன் ஊடாக பயன் பெற்று வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் ஒரு சில அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளிலிருந்தும் வாழ்க்கைகளிலிருந்தும் எனக்கும் உங்களுக்குமாக சில விஷயங்களை ஞாபகமூட்டி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்று போடப்பட்ட தலைப்பு பாதை ஒழுங்குகளும் பக்கத்து வீடும் என்று சொல்லுகிற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை பேசலாம் என்று நினைத்திருந்த போதும் இந்த பாதை ஒழுங்குக்கு வருவதற்கு முதல் நம்முடைய பக்கத்து வீடு சம்பந்தமான கடமைகள், உரிமைகள் எவ்வளவு தூரம் இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் நாம் வாழுகிற நமக்கு முன்னால் உள்ள நமக்கு பக்கத்திலே உள்ள பாதைகளுடைய ஒழுங்குகளை எவ்வளவு கச்சிதமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். பின்னால் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கைகளை பார்க்கிற போது இதுதானோ ஆக கூடுதலான எச்சரிக்கை என்று எண்ணுகிற அளவுக்கு மிக பயங்கரமான வார்த்தைகளையும் இந்த உலகத்தின் உச்சத்திலே வைத்து பார்க்கிற பாவத்துக்கு ஒரு நிகரான பாவம் என்றும் இஸ்லாம் எச்சரிக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த அண்டை வீட்டுக்காரருடைய உறவு முறைகளும் உரிமைகளும் கடமைகளும் இஸ்லாத்தில் பார்க்கப்படுவது இன்று சர்வ சாதாரணமாக நம்முடைய மனதிலே அது பழகி போன ஒன்றாக இருக்கிறது. உண்மையில் ஒரு மூமினை பொறுத்த மட்டில் இந்த பக்கத்து வீடு அல்லது அண்டை வீடு அல்லது அயலவர் என்று சொல்லுகிற இந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் வைத்து பார்த்தார் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானாக இருந்தால் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்வார்கள். காரணம், நாம் ஈமானை சுமந்தவர்கள், குர்ஆனுக்காக வாழுகிறவர்கள், சுன்னாவுக்காக ஒன்று சேர்ந்தவர்கள், சுவர்க்கம் போக வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் இது விஷயமாக எவ்வளவு தூரம் பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள். அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறான். அவன் பேசுகிற போது எதோடு இதை ஒப்பிட்டு பேசுகிறான் என்பதை பாருங்கள். வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற பெரும் பாவத்திலே முதல் தரத்தில் இஸ்லாம் வைத்து பார்க்கப்படுவது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது. ஷிர்கான காரியத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஈடுபடுவதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற இஸ்லாத்தின் உச்சகட்ட பாவமாக இஸ்லாம் பார்க்கிற பாவம். இறைவன் பேசுகிற போது வஅபுதுல்லாஹ்,
நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்றெடுத்த தாயோடும் தந்தையோடும் உபகாரமாக நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவுகளோடும் இன்னும் அனாதைகளோடும் இன்னும் மிஸ்கின்களோடும் வல் ஜாரிதில் குர்பா, உங்களுக்கு பக்கத்திலே உள்ள உங்களுடைய பக்கத்து வீட்டாரோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய வணக்கத்தோடு அல்லாஹுக்கு மிகவும் கோபம் வருகிற அந்த பாவமான ஷிருக்கோடு சேர்த்து அல்லாஹு தாலா நீங்கள் தாய் தந்தையோடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நீங்கள் பண்போடும் பணிவோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு மனைவியார் சொல்லுகிற செய்தி 6014வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. மா சால யூசினி ஜிப்ரீலு பில் ஜாரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத்தாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், எனக்கு வசியத்தாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா வனந்து அன்னஹு சயுவர்ரிதுஹு, ஒருவேளை இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் அழகான முறையில் பண்புகளோடு பணிவு தன்மைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு வசியத்து செய்தார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், வராதத்து சொத்து நாம் பெத்த பிள்ளைகளுக்கு நம்முடைய மரணத்தின் பின்னர் போய் சேருமே, அந்த சொத்து அயலவருக்கும் போய் சேருமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு உன்னிப்பாக அவ்வளவு முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசியத்தாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அருமை தோழர்களுக்கு வசியத்தாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். தாங்கள் மரணித்ததன் பிறகு தாங்கள் சேகரித்த சொத்துல இருந்து தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு போகின்ற அந்த அனந்தர பொருளாதாரம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் போய்விடுமோ என்று யோசிக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிக்கொண்டே இருந்தார்கள். யோசித்து பாருங்க, இது சர்வ சாதாரணமான ஒரு விடயமா என்று யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் வீட்டை கட்டி வாசலை கட்டி அப்படியே தாப்பையை கட்டி கேட்டை போட்டு கேமராவை போட்டு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, என்ன திண்டாங்க, என்ன உடுக்குறாங்க, என்ன செய்யறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, கஷ்டத்தோட இருக்கிறாங்களா, சிரமத்தோட இருக்கிறாங்களா, சந்தோஷத்தோட இருக்கிறாங்களா என்பது நமக்கு தெரியவே தெரியாது. இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறு நிரம்ப உண்ணக்கூடாது என்று சொல்லுகிற உன்னத மார்க்கம் இஸ்லாம். ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்லமே இல்லை, அவனோடு பகமைதான், அவனோடு எப்பையும் ஃபித்னாதான், அவனோடு கண்டா சலாமும் இல்லை, பயம் கடன் கேட்டு வந்துடுவானோ என்ற பயம், பேச பயம், அந்த வீட்டு பிள்ளைகள் நம்மட வீட்டுக்கு வந்து விளையாடுவார்களோ என்று பயம், அந்த வீட்டுக்காரி நம்மட வீட்டுக்காரியோடு தொடர்பை ஏற்படுத்துவாளோ என்ற பயம், அங்கிருந்து கொச்சுக்காவும் தேங்காவும் ஏதாவது பரிமாறப்படுமோ என்ற எண்ணம், பரிமாறினாலும் அது உறவுகளாக மாறிவிடுமோ என்று சொல்லுகிற பயம், அல்லது பக்கத்து வீட்டிலே உள்ளவர்கள் தொல்லையாக மாறிவிடுவார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு வேண்டாத ஒரு உறவாக பக்கத்து வீட்டு உறவு பார்க்கப்படுவதை நானும் நீங்களும் இன்றைய சமூகத்தில் அப்ப அல்ல ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிற ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். திருமிதியிலே 1944வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை ஒரு ஹசனான ஹதீஸாக கொண்டு வருகிறார்கள். ஹைருல் அஸ்ஹாபி இன்தல்லாஹி ஹைருஹும் லிசாஹிபிஹி, அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதர்
தன்னுடைய தோழரோடு சிறப்பாக நடந்து கொள்ளுகின்ற மனிதர் தான் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த மனிதர். வஹைருல் ஜீரானி இந்தல்லாஹி ஹைருஹும் லிஜாரிஹி, அல்லாஹ்விடத்தில் பக்கத்திலே இருப்பவர் பக்கத்தார் யார் என்று கேட்டால், இந்த உலகத்திலே வாழுகிற போது தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சிறந்த முறையில் வாழ்பவர்தான் அல்லாஹ்வுடைய பக்கத்து வீடாராக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். புகாரியிலே 2566வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர், யாரால் பக்கத்து வீடு பாதிக்கப்படுமோ, யாரால் பக்கத்து வீட்டின் உறவு துண்டிக்கப்படுமோ, யாரால் பக்கத்து வீட்டுடைய ஃபித்னாவும் பிரச்சனையும் வரும் என்று நாம் நினைக்கிறோமோ, அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அழைக்கிறார்கள். யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே, முஸ்லிமான பெண்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு இந்த பெண்ணிய சமூகத்துக்கான ஒரு அழைப்பு. பெண்கள் அத்துணையையும் பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள். லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா, எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்ணை இழிவாக நினைக்க வேண்டாம். வலௌ ஃபிர்ஷின ஷாத்தின், அவர்கள் ஆட்டுடைய காலின் அந்த கீழ் துண்டு இருக்குது, அதை சாப்பிட மாட்டாங்க. இந்தியாவுல எல்லாம் ஆட்டுக்காலுடைய கீழ் துண்டை என்ன செய்வாங்கன்னா, அதை எடுத்து பாயா செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா பாயா செய்யறதுக்கு கூட அதை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த சின்ன துண்டு இருக்கும், அதை வெட்டி வீசிடுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஆட்டின் காலின் அடிப்பகுதியில் இருக்கின்ற ஒரு துண்டையேனும் பக்கத்து வீட்டுக்காரிக்கு கொடுக்கிற விடயத்தில் நீங்கள் இழிவாக நினைக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து எச்சரிக்கை செய்கிறார்களாக இருந்தால், பக்கத்து வீடு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மாஜா 2493வது செய்தி. மன் கானத் லஹு அர்துன் ஃபஅராத பைஅஹா ஃபல்யஅர்து அலா ஜாரிஹி, யாரிடத்தில் ஒரு காணி, ஒரு பூமி அல்லது ஒரு வீடு, ஒரு சொத்து, ஏதாவது ஒன்று இருந்து அவர் விற்க வேண்டும் என்று நாடினால், நமக்கு பக்கத்துல ஒரு நம்மட காணி இருக்குது, நம்மட வீட்டை விற்க போறோம், இப்ப விற்க போறோம் அப்படி என்று நீங்கள் முதலாவது முடிவெடுத்து கொண்டால், நீங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரிடத்தில் முதலாவது நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். இதை இப்படித்தான் விற்க போறேன், இது இவ்வளவு விலை போகுது, உங்களுக்கு தர முடியுமா, அல்லது யாருக்காவது நான் விற்கட்டுமா என்று பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் முதலாவது நீங்கள் அனுமதி பெற்று அறிவித்ததன் பிறகு உங்களோட சொத்தை நீங்க வித்து கொள்ளுங்கோ. நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான விடயமா தோழர்களே, நம்ம வாங்கினது, நம்ம கட்டின வீடு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்து தேடிய சொத்தை நம்மட விருப்பத்துக்கு நாம் விரும்பினவருக்கு விற்கிற நேரத்துல இஸ்லாம் சொல்லுது, முதலாவது உண்ட பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லுங்க இப்படி விற்க போறேன் என்று. அவருக்கு முடியுமாக இருந்தால் அவர்தான் தகுதியானவர், வாங்குவதற்கு அவருக்கு முடியல என்று சொன்னாரண்டா நீங்க வேற யாருக்காவது வித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாம் பக்கத்து வீட்டுடைய உரிமையை பற்றி பேசுவதில் உச்சகட்டத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களை வைத்து இஸ்லாம் பார்ப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார்கள். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரத் என்று சொல்லுகிற கிரந்தத்தில் 87வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்ற தரத்தில் கொண்டு வருகிறார்கள். இது போன்று வேறு புகாரியிலும் முஸ்லிமிலும் இதே போன்ற சில ஹதீதுகளும் வருகிறது. அதனால் இந்த செய்தியை ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன். லா தகூமு ஸஆ, மறுமையுடைய நாள் வராது, மறுமையுடைய நாள் வராது. ஹத்தா யக்துலர் ரஜுலு ஜாரஹு வஅஹாஹு வஅபாஹு, எந்த அளவுக்கு என்றால் ஒரு வீட்டிலே உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை கொலை செய்கிற வரைக்கும், தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற வரைக்கும், தன்னை பெற்றெடுத்த தந்தையை கொலை செய்கிற வரைக்கும் மறுமையுடைய நாள்
வரவே வராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்றைக்கு முதலாவது அடிச்சிட்டு சாகிற யாருன்னு கேட்டா பக்கத்து வீட்டுல உள்ள வந்தார். முதலாவது அடிச்சிட்டு சாகிற யாருன்னு கேட்டா ஒரே வாப்பாவுக்கு பிறந்த 2 உறவுகள். சொத்து பிரச்சனை, அண்ணனை தம்பி கொண்டான், தம்பிய அண்ணன் கொண்டான். சொத்து பிரச்சனை, வாப்பாக்கு 5 பிள்ளைகள், வாப்பாவை பிள்ளைகள் கொண்டுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு மீடியாவுல பரவலாக காணப்படுகிற மிக பயங்கரமான செய்திகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையுடைய நாள் வரவே வராது. எந்த அளவுக்கு என்றால், பக்கத்து வீட்டுக்காரனை கொலை செய்கிற வரைக்கும், ஒரு சகோதரன் தன்னோடு பிறந்த ஒரு சகோதரனை கொலை செய்கிற வரைக்கும், ஒருவன் தன்னை பெற்றெடுத்த தந்தையை கொல்லுகிற வரைக்கும் மறுமையுடைய நாள் வராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார்கள். இஸ்லாம் பக்கத்து வீட்டுக்காரரை 3 கட்டங்களிலே பிரிக்கிறது. 3 கட்டங்களாக இஸ்லாம் பார்க்கிறது. அதுல ஒன்றுதான் ஜாருன் முஸ்லிம். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் முஸ்லிமாக இருக்கிறார். அதே போன்று நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர் நம்முடைய சொந்த உறவாக இருக்கிறார். அதே போன்று அவர் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார். அப்படி இருந்தால் 3 கடமைகள் இருக்கிறது. ஒன்று முஸ்லிமுக்கு செய்கின்ற கடமை, இன்னும் ஒன்று உறவுக்கு செய்கின்ற கடமை, இன்னும் ஒன்று பக்கத்து வீடு என்பதற்காக செய்கின்ற கடமை. இப்படி இஸ்லாம் முதல் தரத்துல இந்த பக்கத்து வீட பார்க்கும். பக்கத்து வீட்டுல முதலாவது தரத்துல வைத்து பார்க்கிறது. உங்களோட வீடு இருக்குதா, உங்களுக்கு பக்கத்துல உங்களோட அக்கா இருக்கிறாவா, தங்கச்சி இருக்குதா, அண்ணன் இருக்கிறானா, தம்பி இருக்கிறாரா, அது உங்களுடைய உறவு. அது முஸ்லிமாக இருக்கிறதா, அது இன்னும் ஒரு படி மேல. அது பக்கத்து வீடாக இருக்கிறதா, அது இன்னும் ஒரு படி மேல. அதுதான் இஸ்லாத்தில் முதல் தரத்தில் வைத்து பார்க்க வேண்டிய பக்கத்து வீட்டு உறவு. அதுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்பதை இஸ்லாம் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. இரண்டாவதாக, ஒரு பக்கத்து வீடு இருக்கிறது. அந்த பக்கத்து வீட்டிலே இருப்பவர் பக்கத்து வீடு என்று சொல்லுகிற அந்தஸ்தோடு அதே போன்று ஒரு முஸ்லிமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு 2 உரிமைகள் இருக்கிறது. ஒன்று பக்கத்து வீடு, இன்னும் ஒன்று முஸ்லிம் என்று சொல்லுகின்ற ஒரு உறவு. அதே போன்று இஸ்லாம் 3வது இடத்திலே வைத்து பார்க்கிறது. பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார், ஆனால் அவர் இஸ்லாமியராக இல்லை, அவர் அல்லாஹுவை ஏற்ற மனிதராக இல்லை, அவர் மாற்று மத உறவாக இருக்கிறார் என்றாலும் அவரும் உங்களுக்கு பக்கத்து வீடுதான். அவருக்கும் இஸ்லாம் சொல்லுகிற சலுகைகள், கடமைகள், உரிமைகள், கண்ணியங்கள், கௌரவங்கள் கொடுக்கப்பட்டாக வேண்டும் என்று இஸ்லாம் பிரித்து பேசுவதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ஒரு காபிர் தானே, அவன் ஒரு யாரோ ஒரு கேவலமான ஒரு மனிதன் தானே, அவன் ஒரு சீனா தானே, அவன் ஒரு தானா தானே என்று இழிவாக பார்க்க முடியாது. இஸ்லாத்தில பக்கத்து வீட்டில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் முஸ்லிம் இல்லாவிட்டாலும் அவனுக்கு பக்கத்து வீடு என்று சொல்லுகிற உரிமையை நாம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இது சஹீஹான ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். அத்-தர்கீப் வ தர்ஹீப் என்று சொல்லுகிற 3ஆம் பாகத்தின் 318, அஹ்மதி என்று சொல்லுகிற கிரந்தத்தில் 23854வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டது. அப்ப மிக்தாத் இப்னு அம்ர் இப்னு அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் தனக்கு முன்னால உள்ளவர்களை பார்த்து கேட்கிறாங்க, மா தகூலூன ஃபிஸ்ஸினா, அல்லாஹ்வுடைய தூதர் விபச்சாரம் சம்பந்தமாக என்ன பேசினார்கள், என்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. காலு ஹராமுன் ஹர்ரமஹுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஹராம் என்றார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை ஹராமாக்கினார்கள். ஃபஹுவ ஹராமுன் இலா யௌமில் கியாமா, அது மறுமையுடைய நாள் வருகிற வரைக்கும் அது ஹராமாக்கப்பட்ட ஒரு பெரிய பாவம் அப்படின்னாங்க. அப்போது சுப்ஹானல்லாஹ், அல் மிக்தாத் இப்னு அம்ர் இப்னு அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது சொன்னாங்க, தோழர்களே, ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
لأن يزني الرجل بعشر نسوة أيسر عليه من أن يزني بامرأة جاره. எந்த ஒரு மனிதன் பக்கத்து வீட்டிலே உள்ள பெண்ணோடு விபச்சாரம் செய்வது வேறு பெண்கள் 10 பேரோடு செய்வதை விடவும் மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பக்கத்து வீட்டுக்கார பெண்ணோடு விபச்சாரம் செய்வது என்பது ஏனைய 10 பேர்களோடு செய்கின்ற பாவத்தை விடவும் மிக பயங்கரமான ஒரு பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது சாதாரண ஒரு விஷயமா தோழர்களே? பக்கத்து வீட்டுக்காரன் என்பது நம்மட பாதுகாப்புல இருக்க வேண்டியது. நம்மளை விட்டு நம்பிட்டு போயிடுவான், நம்ம பாதுகாப்போம். ஒரு பிரச்சனை வந்தா குரல் கொடுப்பாங்க, ஏதாவது உதவி செய்வாங்க, உணவு இல்லண்டா கொடுப்பாங்க, ஏதாவது ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு ஓடி வருவாங்க, கைவிட மாட்டாங்க. நிம்மதியா என்னுடைய மனைவியும் பிள்ளையும் வாழலாம் என்ற எண்ணத்தோடு இருப்பதுதான் பக்கத்து வீடு. அந்த வீட்டிலேயே இந்த பாவம் நடக்குமாக இருந்தால் அது 10 பெண்களோடு செய்கின்ற விபச்சாரத்தை விடவும் கொடியது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் சொன்னார்களாக இருந்தால், பக்கத்து வீடு என்பது அது சாதாரணமானதா என்பதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். அந்த நபித்தோழர் கேட்கிறார், களவெடுத்தல் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? காலு ஹர்ரமல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை ஹராமாக்கினார்கள், அது ஹராம் அப்படின்னாங்க. அப்போது மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பக்கத்து வீட்டிலே உள்ள ஒரு பொருளை திருடுவது, களவெடுப்பது என்பது வேறு 10 வீட்டிலே களவெடுக்கின்ற பாவத்தை விடவும் மிக கொடிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பக்கத்து வீடுதானே, அதை எடுத்துட்டு போய்த்துருவோம், அதை தூக்கிட்டு போய்த்துருவோம், ஒரு வாழைக்காவை எடுத்துருவோம் என்று நாம் சர்வ சாதாரணமாக பக்கத்து வீட்டுடைய விஷயத்தில் பக்குவம் இல்லாத உறவுகளாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. இஸ்லாம் அவ்வளவு பயங்கரமாக தண்டிக்குகின்ற, எச்சரிக்குகின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை பத்தி எதோட பேசுறாங்கன்னு பாருங்க. புகாரியிலே 6016வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு மனிதன் ஈமான் கொள்ள மாட்டான். அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு மனிதன் இறை விசுவாசியாக இருக்க மாட்டான். அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்பியவனாக இருக்க மாட்டான். வமன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹுவை நம்பாதவன், ஈமான் கொள்ளாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன் யார் யா ரசூலுல்லாஹ் அப்படி என்று சஹாபி கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மல்லா யமனு ஜாருஹு பவாயிஹி. எந்த ஒரு மனிதனுடைய தொல்லையில் இருந்து, எந்த ஒரு மனிதனுடைய கஷ்டம் நஷ்டத்தில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி பெறவில்லையோ அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பக்கத்து வீட்டான் நம்மளால பாதிக்கப்படுகிறான் என்றால், பக்கத்து வீட்டான் நம்மளால் தீங்கிழைக்கப்படுகிறான் என்றால், பக்கத்து வீட்டான் நம்மளால நிம்மதி இல்லாம வாழ்றான் என்றால் நமக்கிட்ட ஈமான் இல்லை என்பதை இஸ்லாம் சொல்கிறது. நீங்க எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, நீங்க ஈமான் கொள்ளல, உங்கள்ட்ட ஆமந்து பில்லா இல்ல, எப்போது இருக்கும் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு செய்கின்ற பணிவிடைகளும் உரிமைகளும் கடமைகளும் சரியாக செய்தால் அல்லாஹுவை ஈமான் கொண்டதற்கு சமம். பக்கத்து வீட்டுக்கு செய்கின்ற உரிமைகளிலும் கடமைகளிலும் நீங்கள் ஓட்டை விடுவீர்களாக இருந்தால் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நீங்கள் தகுதியற்ற மனிதர்கள் என்பதை அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து, அசுன்னா என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. லா யதுகுலுல் ஜன்னஹ் மன் லா யஅமனு ஜாருஹு பவாயிகுஹு. எந்த ஒரு மனிதன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொல்லையிலே இருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லையோ அவன் சுவர்க்கம் போக மாட்டான். நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுத்தால்
எனக்கு சுவர்க்கம் இல்லை என்று இஸ்லாம் எச்சரிக்கின்ற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு பாவமாக இஸ்லாம் இந்த பாவத்தை பார்க்கிறது. பெரும் பாவங்களில் ஒன்றாக சில அறிஞர்கள் குறிப்பிடுவதையும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் அத்-தர்கீப் என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 2576வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்ட செய்தி. அர்பஉம் மினஸ் ஸஆத், இந்த உலகத்தில் கிடைக்குகின்ற பெரிய செல்வங்களில், சந்தோஷங்களில் 4 அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த சந்தோஷம். அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி, சாலிஹான மனைவி. வல் மஸ்கனுல் வாஸி', நல்ல விசாலமான ஒரு வீடு. வல் ஜாரு ஸாலிஹ், நல்ல பக்கத்து வீட்டுக்காரன் கிடைப்பது என்பது அது பெரிய ஈடேட்டம் என்னாங்க ரசூலுல்லாஹ். அதுதான் பெரிய, இந்த உலகத்துல கிடைக்கிற மிக சிறந்த ஒரு விஷயம் என்னாங்க. நீங்க எவ்வளவுதான் வீட்டை கட்டினாலும், எவ்வளவுதான் வாகனத்தை வாங்கினாலும், எவ்வளவுதான் சொத்து வச்சிருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் நல்லவனாக இல்லை என்றால், அல்லது நாம் பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்லவனாக இல்லை என்றால், இந்த உலகமும் நாசம், மறுமையும் நாசம் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க, வல் மர்கபு சூ, இந்த உலகத்துல இந்த வல் மர்கபுல் ஹனி, நல்ல ஒரு கம்ஃபர்டபிளான வாகனம் கிடைப்பது என்பது அல்லாஹ்வுடைய அருள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்குகிற ஒரு இழிவான அல்லது ஒரு மோசமான ஒரு விஷயம் என்றால் அது 4 விஷயம். அதிலே ஒன்றுதான் அல் ஜாரு சூ, கெட்ட பக்கத்து வீட்டுக்காரன். வல் மர்அத்து சூ, கெட்ட மனைவி. வல் மர்கபு சூ, கெட்ட வாகனம். வல் மஸ்கனு பையிக், நெருக்கடியான, இறுக்கமான, கஷ்டமான வீடு இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பத்துக்கு முரணானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈமானோடு ரசூலுல்லாஹ் 2வது இடத்துல பேசுறாங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை ஏற்று மறுமையை நீங்கள் நம்பியிருந்தால், இந்த 2 நம்பிக்கையும் இல்லைன்னா அவன் என்ன செஞ்சு வேலை இல்லை, அவன் காபிராகிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யகுல் ஹைரன், நீங்க பேசினா நல்லதை பேசுங்க, அவு லியஸ்முத், அல்லது வாய்மூடி மௌனியாக இருங்க. வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் ஜாரா, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. நீங்க அல்லாஹ்வையும் ரசூலை, அல்லாஹ்வையும் மறுமையும் நீங்கள் நம்பி இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அவனை மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு உதவி செய்ய தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு ஒன்றுண்டா நம்ம துடிக்கணும், அவனுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம்டா நம்ம உதவி செய்யணும். அவனுக்குத்தான் இஸ்லாம் முதலாவது இடத்தை இந்த உலகத்திலே கொடுக்கிறது. எல்லா வீட்டுக்கும் கொடுக்கிறதை விட முதலாவது கொடுக்கணும், உங்களுக்கு பக்கத்துல உள்ளவனுக்கு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அதபுல் முஃப்ரத் 88வது செய்தி, அஹ்மதுல 9675வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசக்கூடிய ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, பாருங்க, கீலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஃபுலானா தகூமுல் லைல, நிச்சயமாக இந்த பெண் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாள், வ தஸூமுன் நஹார், பகல் நேரத்தில் நோன்பு நோட்கிறாள், தன்னுடைய பொருளாதாரத்திலே இருந்து தான தர்மம் கொடுக்கிறாள். யா ரசூலுல்லாஹ், ஃபுலானா தகூமுல் லைல், இரவு நேரத்தில் இந்த பெண் எழும்பி தொழுகிறாள், பகல் நேரத்தில் நோன்பு நோட்கிறாள், நல்ல காரியம் செய்கிறாள், தந்த பொருளாதாரத்திலே இருந்து தான தர்மம் கொடுக்கிறாள், வத்துதி ஜீரானஹா பிலிசானிஹா, அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரரை நோவினைப்படுத்துகிறாள் தன்னுடைய நாவால், பேச்சால். அவள் பேசுகிற பேச்சால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் படுகிற அவதி, படுகிற வேதனை அது கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் இரவு நேரத்தின் வணக்கம் அப்படி இருக்கிறது, பகல் நேரத்தின் நோன்பு அப்படி இருக்கிறது, தான தர்மங்கள் உயர்ந்திருக்கிறது, நல்ல பண்பாடுகள், நல்ல வணக்கங்கள் அவரிடத்தில் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களை தன்னுடைய நாவால் நோவினைப்படுத்துகிறாள். யா ரசூலுல்லாஹ் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா கைர ஃபீஹா, அவளுக்கு எந்த நலவும் கிடையாது, அவளுக்கு எந்த நலவும் கிடையாது. ஹிய மின் அஹ்லின் நார், அவள் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் காலு யா ரசூலுல்லாஹ்
ஃபுலானா துஸல்லி மக்தூபா, கடமையான தொழுகையை மட்டும்தான், உபரியான இரவு வணக்கம் கிடையாது. 5 நேரம் கடமையான தொழுகையை பேணி தொழுகிறாள். தன்னிடத்தில் இருக்கின்ற சொத்துல இருந்து தான தர்மம் கொடுக்கிறாள். வலா துஸி அஹதன், யாரையும் நோவினைப்படுத்துவது கிடையாது. யாருக்கும் தொல்ல துன்பம் நாவால பேச்சால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையில நடந்து கொள்றாள். ஆனா 5 நேரம் தான் தொழுகிறா, இருக்கிறத கொடுக்கிறா. ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, அவள் சுவர்க்கவாதி என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இரவு விடிய விடிய நின்று தொழுது, பகல் முழுக்க நோன்பு நோட்டு, விழித்திருக்கிற நேரமெல்லாம் குர்ஆன் ஓதி, பிரார்த்தனைகள் செய்து, சொத்துக்களை தான தர்மம் கொடுத்து, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நரகத்துக்குரிய செயல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். கடமையான வணக்கங்களை செய்து, இருப்பதில் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து, யாருக்கும் தொல்லை இல்லாமல், பக்கத்து வீட்டுக்கும் தொல்லை இல்லாமல், பணிவோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறீர்களாக இருந்தால் நீங்கள் சுவர்க்கவாதிகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 2625வது செய்தி, அரபு இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. யா அபூதர், அபூதரே, இதா தபக்த மரக்கத்தன், நீங்க ஆனங்காய்ச்சினால், வீட்டுல கறி காய்ச்சினால், ஃபஅக்திர் மஅஹா, கொஞ்சம் தண்ணிய கூட ஊத்துங்கோ, தண்ணிய கூட ஊத்தி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கோ. நாங்க இருக்கிற இறைச்சிக்கு ஏத்த மாதிரி தான் தண்ணியை ஊத்தலாம், மரக்கறிக்கு ஏத்த மாதிரி தான் பாலை புளியலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேணாம், இறைச்சி கொஞ்சமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்து. ருசி அற்று போனாலும் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய தொடர்பு அற்று போக கூடாது. நீ மட்டும் சாப்பிடக்கூடாது, உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற போது ருசி இல்லாவிட்டாலும் நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பதற்காக கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊத்தி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து விடு. ஒரு காலம் இருந்துச்சு தெரியுமா? சின்ன பாஸ்கெட்ல ஒரு 2 துண்டு மீன், ஒரு துண்டு இறைச்சி வீட்டுல ஏதாவது விசேஷமாக ஆக்கினால் பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பீங்கானில ஒரு சின்ன கோழி துண்டு இருக்கிறத ஒரு சின்ன பீங்கான்ல கொடுத்து சந்தோஷப்பட்ட ஒரு காலம் மலையேறி போயிட்டு. இப்ப நமக்கெல்லாம் கௌரவ பிரச்சனை. இதை கொடுத்து என்ன செய்ய? கொடுத்தா ஒரு சகனம் கொடுக்கணுமே, கொடுத்தா ஊடு புல்லா கொடுக்கணுமே, கொடுத்தா 50 பேருக்கும் கொடுக்கணுமே, கொடுக்கறதுக்கு இல்லையே என்று கொடுக்காமலே விட்டுட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருக்கிறத கொடுக்கிறதாப்பா நன்மை. அதனால நீங்க ஆக்குற ஆணத்துல கொஞ்சம் கூட வையுங்க, மற்றவன் ஆக்கினாலும் ஆக்காட்டியும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுங்க. அந்த பண்பாடு முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாடு. அபூதர்ரே, ஆக்குற ஆணத்துல கொஞ்சம் கூட தண்ணியை ஊத்துங்க. இதை கேட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுப்ஹானல்லாஹ், ஏதாவது ஆக்கினாரண்டா அதுல தண்ணிய நிறைய ஊத்துங்கோ, பிறகு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுங்கோ என்று அவர் எப்போதும் சொல்லாமல் இருந்ததே இல்லை. சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் இருக்கிற காலமெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி வசியத்தாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். எங்களுடைய பொருளாதாரத்தில இருந்து அவர்களுக்கு வராதத்து போய்விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஏதாவது சமைச்சிங்கண்டா கொஞ்சம் ஆணத்தை கூட வையுங்கோ, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்கோ. நம்ம பக்கத்து வீட்டுல கல்யாணம், நம்மட வீட்டுல கல்யாணம் நடந்தா பக்கத்து வீட்டுக்காரன் கடைசியா தான் சொல்ற, சரியில்லையே சொல்லாட்டி, நம்ம சொல்லாட்டி சரியில்லையே. ஏண்டா அவன் ஒரு கை இயலாத, கால் இயலாத, அல்லது நல்லா உடுக்க தெரியாத, அல்லது படிச்சிருக்காத, அல்லது பெருசா மக்களோட பேசாத ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருப்பான். நமக்கிட்ட வாரவங்க எல்லாம் கோட் போட்டு ஷூ போட்டு டை கட்டி அது கொஞ்சம் கலகலன்று இருப்பாங்க. இவன் வந்துட்டு போனா யாரு இவர்னு கேட்பாங்க. அந்த சபைக்கு கண்ணியம் இல்லாம போகும். இவன் தாடியையும் வச்சுட்டு ட்ரௌசரை கரண்டைக்கு மேல போட்டுட்டு ஜாதி வாக்குல வந்தாண்டா என்ன செய்யறது? அதனால இந்த இருக்கிற ஃபங்க்ஷன்
அது ஒரு 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 குவாலிட்டியான ஃபங்க்ஷனா இருக்காது. அந்த ஃபங்க்ஷனே கெட்டு போன மாதிரி இருக்கும். நம்ம பேசாம ஒரு பிங்கால சோத்தை போட்டு அனுப்பிடுவோம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நம்முடைய பக்கத்து வீட்டை பத்தி நம்மட மனசுல இருக்கிற கண்ணியம் இவ்வளவுதான், இவ்வளவுதான். மிக கேவலமாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பக்கத்து வீட்டை பார்ப்போமாக இருந்தால் இவ்வளவு எச்சரிக்கைகளும் பக்கத்து வீடு சம்பந்தமாக இறை தூதரினால் சொல்லப்பட்டது. பாருங்க, சஹீஹ் அல் ஜாமி 5382வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமிதியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அபுதாவுதுல 5152வது செய்தியாக அஹ்மதுல அபுதாவுதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆடு அறுக்கப்படுமாக இருந்தார். வீட்டில ஒரு ஆட்டை அறுப்பாராக இருந்தா அந்த நேரத்தில் வருவாரு, வந்து சொல்லுவாரு, அஹ்தைத்தும் லிஜாரினல் யஹூத், ஆடு அறுத்துட்டீங்க தானே, என்னோட பக்கத்து வீட்டில உள்ள யஹூதிகளுக்கு கொடுத்துட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. அஹ்தைத்தும் லிஜாரினல் யஹூத், பக்கத்து வீட்டில உள்ள யஹூதிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக பயங்கரமான விரோதிகள், இஸ்லாத்துடைய விரோதிகள். பக்கத்து வீடு ஆடு அறுத்துட்டீங்களா, அறுத்த ஆட்ட முதலாவது என் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிற யஹூதிக்கு கொடுத்தீர்களா என்று கேட்டுவிட்டு சமஅத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மா ஸால ஜிப்ரீல் யூசினி பில் ஜாரி ஹத்தா ظننtu அன்னஹு சயுவர்ரிதுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்து வீட்டை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள், வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நாங்கள் சேர்த்த சொத்துல இருந்து வராதத்து போய்விடுமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆட்ட அறுத்தா பக்கத்துல உள்ள அந்த யகூதிகளுக்கும் கொடுத்துடுங்க என்று பக்கத்து வீட்டோடு கண்ணியமாக நடந்து கொண்டவர்கள் சஹாபாக்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வேலையால் ஆட்டை உரிப்பாராம். ஆட்டை உரிப்பாராம். உரிக்கிற நேரம் வேலையாட்ட சொல்லுவாராம், பாப்பா ஆட்டை உரிச்சிட்டியண்டா முதலாவது எங்கட பக்கத்து வீட்டில இருக்கிற யகூதிகளுக்கு கொண்டு போய் கொடு, முதலாவது பக்கத்து வீட்டில இருக்கிற அந்த மாற்று மத உறவுகளுக்கு போய் கொடு. ஹத்தா கால தாலிக மிராரன். அப்துல்லாஹ் இப்னு உமரே, எத்தனை தடவை தான் சொல்றீங்க இந்த பக்கத்துல உள்ள யகூதிக்கு பக்கத்துல உள்ள மாற்று மத உறவுக்கு குடு குடு குடுண்டு எத்தனை தடவை தான் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று வேலைக்காரர் கேட்கிற அளவுக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். அப்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேலைக்காரரை பார்த்து சொல்வாராம், இன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஸல், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வசியத்தாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அவர்களுக்கும் வராதத்து போய்விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்குடைய வரலாற்று செய்தியிலே பார்க்கிறோம். இப்ப நமக்கு பல வீடுகள் இருக்கும், முன்னுக்கு ஒரு வீடு, பக்கத்துல வீடு, அங்கால வீடு. இப்ப ஆக்கின கறிய ஒரு வீட்டுக்கு தான் கொடுக்கலாம், 4 வீட்டுக்கும் கொடுக்கிறேன்னா இன்னொரு கிலோ இறைச்சி வாங்கணும். அப்ப இதுல பக்கத்து வீடு என்பது எது? முதல் தரத்தில் பார்க்க வேண்டியது எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற ஒரு கேள்வி. புகாரியில 2259வது செய்தி. குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி ஜாரைனி, எனக்கு 2 பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். ஃபைலா ஐயிஹிமா உஹ்திய, அந்த 2 பக்கத்து வீட்டுக்காரர்களிலும் நான் யாருக்கு கொடுக்க வேண்டும்? பக்கத்து வீட்டுல தான் 2 பேரும் இருக்கிறாங்க, யாருக்கு கொடுக்க யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபகால இலா அக்ரபிஹிமா மின்கி பாபன், உண்ட கதவுக்கு உண்ட வீட்டு வாசலுக்கு பக்கத்து வாசல் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன்னுடைய முதலாவது பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னா. இப்ப கொழும்புல எல்லாம் வாழக்குள்ள அப்படியே மாடி கட்டிடத்துல அப்படியே இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு வீடா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். இப்ப இவங்களுக்கு அதுல தமிழாக்களும் இருப்பாங்க, சிங்களாக்களும் இருப்பாங்க, முஸ்லிம்களும் இருப்பாங்க. பக்கத்து வீடு என்று பார்க்கணுமாக இருந்தால் ஒரு இந்து பக்கத்துல நம்மட கதவு கொட்டின மாதிரி இருந்தாலும் அங்க இருக்கிற முஸ்லிம் அல்ல, இந்த இந்து தான், இவர் தான் நம்மட பக்கத்து வீடு, இவருக்கு தான் கொடுக்கணும்.
நம்மட பக்கத்து வீடு யார் தெரியுமா? நம்மட கதவுக்கு கிட்ட யாருடைய கதவு இருக்கிறதோ அவர்தான் முதலாவது பக்கத்து வீடு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். ஜாமி அஸ்-ஸஹீஹ் 7086வது செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லா யுமினு அப்துன் ஹத்தா யுஹிப்ப லிஜாரிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி, தான் விரும்புவதை தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விரும்பாத வரைக்கும் அவன் உண்மையான மூமினாக ஆக மாட்டான். இன்றைய பக்கத்து வீட்டை பத்தி நமக்கும் நல்லெண்ணம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லம் இல்லை. அவன் ஒரு வாகனம் ஓடினா நமக்கு பிடிக்குதில்லை, அவன் சந்தோஷமாக சிரிச்சா நமக்கு பிடிக்குதில்லை, அவன்ட பிள்ளைகள் நல்லா படிச்சா நமக்கு பிடிக்குதில்லை, அவன்ட வீட்டை விஸ்டஸ் வந்தா நமக்கு பிடிக்குதில்லை. நமக்கு சரியான ஒரு கடுப்பா இருக்குது. அவனை பத்தி மத்தவன்ட்ட தப்பு தப்பா சொல்றோம், அவனை பத்தி கேவலமா சொல்றோம். அவன்ட மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பேசி வந்தா பொய்ய சொல்லி எப்படியாவது பக்கத்துல இருந்து உடைச்சி நாசமாக்கி கேவலப்படுத்தி அனுப்புகிறோம் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஈமான் இல்லாத, ஸ்வர்க்கம் இல்லாத, இறைவனுக்கு மிக வெறுப்பான ஒரு பெரும் பாவத்தை இந்த பூமியிலே நானும் நீங்களும் தொழுது கொண்டு நோன்பு பிடித்துக் கொண்டு ஜகாத்து கொடுத்து சதக்கா கொடுத்து கொண்டு இருக்கிறோம் செய்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு தூரம் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி எச்சரித்து பேசியிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துல வாழ்ந்த புகாரில 2486வது செய்தி, அஷ்அரியின் என்று சொல்லுகிற சில கோத்திரத்தினர் அவங்க யுத்தத்துக்கு போனா அல்லது மதீனாவுல வாழ்ற காலத்துல உணவுகள் முடிஞ்சிட்டும்டா முடிய போகுதுண்டா அவங்கள்ட்ட இருந்த ஒத்துமை என்ன தெரியுமா? இருக்கிற எல்லார சாப்பாட்டையும் ஒரு துணி துண்டுல விரிச்சு எல்லார சாப்பாட்டையும் ஒன்று சேர்ப்பாங்களாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சமனான ஒரு அளக்கக்கூடிய ஒரு ஏனத்தை கொண்டு வந்து எல்லார சாப்பாட்டையும் கொட்டி அதை அளந்து எல்லாரும் பிரிச்சு சாப்பிடுகிற நல்ல பண்பாடுகள் உள்ள மக்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும், அவர்கள் என்னிலிருந்தும் உள்ளவர்கள், நான் அவர்களிலும் இருந்து உள்ளவன் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுடைய பணிவிடைகள், கண்ணியங்கள், அவர்களுக்கு கொடுக்குகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் உச்சத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம குப்பை கொட்டுற பக்கத்து வீட்டுல, பேக்க தூக்கி வைக்கிறது பக்கத்து வீட்டுல தான். நம்ம திண்ட துரியன், நம்ம திண்ட வாழைப்பழம், நம்ம திண்ட யோகட், நம்ம திண்ட ஆப்பிள், நம்மட பிள்ளை திண்ட சாக்லேட், நம்மட பிள்ளை பேண்ட பெம்பஸ் எல்லாத்தையும் கொண்டு வைக்கிற முன் வீட்டுல அவன் பிள்ளை ஏழை, கஷ்டம், வறுமை, கூலி வேலை, எப்பல கண்டு மிச்ச நாள், சொக்குலேட்டை கண்டு மிச்ச நாள், சொக்குலேட்டை கண்டு மிச்ச நாள். ஆனா இவன் பார்த்துட்டு பெருமூச்சு விடுறான். சுப்ஹானல்லாஹ். அவன் வீட்டுக்கு கொடுக்க சொன்ன இஸ்லாத்துல அவன் வீட்டுக்கு முன்னுக்கு திண்ட குப்பையை போடுவது என்பது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும். நம்மட பாத்ரூம் தண்ணி அவன்ட ஊட்டுச்சு வரல, அவன்ட ஊட்டுச்சு வரல, அவன்ட வீட்டுல அழகா அவன் கட்டி பூசி மொழிகி நல்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நீ விட்ட தண்ணியால அவன் சுவர் நாசமாக போயிருக்குது, அவன் சுவரு நாசமாக போயிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். 2463வது செய்தி, அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا يمنع جار جاره ان يغرس خشبه في جداره. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் உங்களோட சுவத்தில ஒரு பலகையை அடிக்க கேட்டால், பலகையை அடிக்கிறான் என்றால், ஒரு ஆணியை அடிக்கிறான் என்றால் தடுக்கிறாதங்கோ, தடுக்கிறாதங்கோ, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் விட்டுடுங்கோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு, தோழர்களே, இந்த விஷயத்தை புறக்கணிக்கிற மக்களாக நீங்க பார்க்கிறீங்க. அல்லாஹ் மீது ஆணையாக தொடர்ந்து இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். பக்கத்து ஒரு தாப்பு இருக்கு, ஒரு ஆணி அடிக்க விட மாட்டோம், ஒரு கொடியை கட்ட விட மாட்டோம், ஒரு பலகையை கொழுக விட மாட்டோம். நம்ம கட்டின தாப்பதான் நமக்கு நம்மட வீட்டுக்கு விளங்காது அது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பலகை அடிக்க, ஒரு பந்தல் போட, ஒரு ஆணி அடிக்க உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டால் தடுத்துடாத வாப்பா,
அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கையாக இந்த சமூகத்தில் நானும் நீங்களும் பார்க்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. இதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ளால டாய்லெட் பட்ட போகுது, மழை பெஞ்சா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாத்தம் வார அளவுக்கு நம்மட ஜராவ தண்ணிய திறந்து விடுறோம். ரெண்டு ஒன்று, மழை வந்தா திறந்து விடுறதுக்கு, மற்ற காலத்துல மூடி விடுறதுக்கு. இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அறிந்தும் அறியாமலும் நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை சொல்லி இந்த தலைப்பை முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடராக அடுத்த அந்த பாதை ஒழுங்குகளையும் இதோடு சேர்த்து செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பொதுவாக உலகத்தில் பேசப்படுகிற ஒரு வரலாற்று செய்திதான் ஏர் இந்தியா என்று சொல்லுகிற அந்த பிளைட் வெடித்து சிதறி 242 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு, அதுவும் விழுந்த போது வைத்தியர்களும் வைத்திய துறையை படிக்கின்ற பிள்ளைகளுடைய அந்த இருக்கைகளில் ஹாஸ்டலிலே போய் விழுந்து அதிலும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழந்து வீடியோக்களை எல்லாம் பார்க்கிற போது மனம் உருகி துடியாய் துடிக்கக்கூடிய, அது யாராக இருந்தாலும், முஸ்லிமாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், வேறு உறவுகளாக இருக்கலாம், எவ்வளவோ துடியாய் துடித்து இன்றைக்கு வெள்ளையாக இருந்த மனிதர்கள் எல்லாம் கரிக்கட்டைகளாக மாறிப்போய் இருக்கிற ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு துயரமாக இன்றைய உலகம் உத்து பார்த்து கொண்டு எல்லா மீடியாக்களிலும், சர்வதேச எல்லா மீடியாக்களிலும் இன்றைக்கு பேசு பொருளாக மாறிப்போய் இருக்கிறது. இரும்பு பறவை என்று வர்ணிக்கப்படுகிற உலகத்தின் மிக உன்னத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட அந்த பிளைட், அதுல எல்லா பிளைட்டுகளையும் விடவும் வசதிகளும் வாய்ப்புகளும் நிறைந்த புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு, பாதுகாப்புகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு பிளைட் வெடித்து பதறி சிதறி போயிருக்கிற ஒரு சோகம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் கவலையாக இருக்கிறது. எத்தனையோ உயிர்கள் துடிக்கிறார்கள், எத்தனையோ தாயும் தந்தையும் அழுகுரல் கேட்கிறது. ஒரே ஒரு மனிதர் உயிர் தப்பிருக்கிறார், ஒரே ஒரு மனிதர் உயிர் தப்பிருக்கிறார். அவர் இருந்த சீட்டிலே பக்கத்திலே பார்க்கிறார், அப்படியே திறந்த மாதிரி, வெடித்து திறந்த மாதிரி இருக்கிறது. அதிலே இருந்து துள்ளி குதித்து இன்றைக்கு வைத்திய சாலையிலே அவர் தப்பி உயிர் பிழைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு பிளட் பாக்ஸ் தேடுறாங்க, கருத்தப்பட்டியை தேடுறாங்க. அதுல எல்லா தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பேசிய பேச்சுக்கள், நடந்த நிகழ்வுகள், பிளைட் இயக்கப்பட்ட விஷயங்கள், பைலட்டுகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகிற அத்துணை தகவலும் அந்த கருப்பு பெட்டியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதை அதையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னதான் கண்டுபிடிச்சாலும், என்னதான் தகவலை திரட்டினாலும் போன உயிர் போனதுதான், மீண்டும் வராது. சில ஆட்களை பார்க்கிறோம். ஒரு வைத்தியர் லண்டனில் இருந்து 6 வருஷமாக அங்கு வேலை செய்து, அவருடைய மனைவியும் ஒரு வைத்தியர், இந்தியாவிலே அவர் வைத்திய துறையிலே இருக்கிறார். போறதுக்கு 2 நாளைக்கு முதல் தன்னுடைய வேலையெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு 3 பிள்ளைகளோடு நாம் இந்தியாவை இருந்து போய் லண்டன்ல வாழலாம் என்பதற்காக அங்க போய் சுப்ஹானல்லாஹ் போய் சேர்ந்துடுவோம் என்ற நம்பிக்கையோடு பிளைட்ல இருந்து பிள்ளைகளோடு சிரித்து மகிழ்ந்து போட்டோ எடுக்கின்ற அந்த நிமிடம்தான் நம்முடைய இறுதி நிமிடம் என்று தெரியாமல் எத்தனையோ உயிர்கள், ஒரு பெண் திருமணம் முடிச்சு மிச்சம் குறைய நாள் மாப்பிள்ளையை சந்திக்கிறதுக்காக வாப்பாவை புத்தமிட்டுட்டு வீட்டில உள்ள எல்லார்ட்டையும் பிரியாவிடை சொல்லிட்டு போனவர் மீண்டும் கணவனை சந்திக்காமல் தான் புறப்பட்டு போன இடத்துக்கு திரும்ப வராமல் இடையிலே மரணித்து போன வரலாறு உலகத்தில் பேசுகின்ற ஒரு வரலாறாக மாறி போயிருக்கிறது. இதுல எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. ஒலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தவணைகள் இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அந்த தவணை வந்து விடுமாக இருந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாது. 1000 அடி மிக குறைந்த 600 அடியில இருந்து பிளைட் விழுந்து சிதறி பத்தி போயிருக்கிறது. ஒவ்வொரு பைலட்டுகளும் இன்றைக்கு இது பைலட்ல உள்ள மிஸ்டேக்கா அல்லது பிளைட்ல உள்ள மிஸ்டேக்கா
பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரும்பு பறவை என்று வர்ணிக்கப்படுகிற இந்த சக்திக்கு மேலால் ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் வல்லவன் ரப்பு என்பதை இந்த உலகம் மறந்திருக்கிறது. நாம் நம்புகிறோம் அவர்களுடைய பயணம் வானத்திலே முடிவடைந்தாலும் அவருடைய உயிரும் அங்கு பறிக்கப்பட வேண்டும் என்பது அல் குர்ஆன் சொல்லுகிறது. வலைக்குள்ளி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தவணைகள் இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுகும் லா யஸ்தக்ருன சஅத்தன் வலா யஸ்தக்திமூன், வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது. 242 பேரோடு பறந்த அந்த பிளைட் ஒருவர் மாத்திரம் உயிர் தப்பி இருக்கிறார். ஒரு பெண் ஓடி வருகிறார் பிளைட்டுக்கு புறப்பட்டு போவதற்காக. பிளைட் சரியாக 1:10 என்று நான் நினைக்கிறேன், அதற்கு அந்த பிளைட் பறப்பதற்கு தயாராக இருக்கிறது. 12:20 ஆகிவிட்டது. வருகிற போது வீதிகளில் உள்ள சன நெரிசல், வாகன நெரிசல் 10 நிமிஷம் தாமதமாகிவிட்டது. அந்த பெண் கெஞ்சிரா, போய் அங்க இருக்குகின்ற உத்தியோகத்துல பேசுறா, 10 நிமிஷம் தானே, அவசரமா இமிகிரேஷனை முடிச்சிட்டு என்னால போக முடியும், பிளீஸ் அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். அங்கே உள்ளவர்கள் மறுக்கிறார்கள். யாராவது பெரியவர்களை காட்டுங்கள், நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். மறுக்கப்படுகிறது. அந்த பெண் பயணத்தை மேற்கொள்ளாமல் வந்த காரில் திரும்ப வருகிற போது இடையிலே இந்த துயரமான செய்தி கேள்விப்படுகிறார். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயரத்தில், மிக உயரத்தில் அல்ல, ஒரு 600 அடி அந்த உயரத்தில் சென்ற அத்துணை உயிர்களும் ஒரே ஒரு உயிரை தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்டான். ஒரே ஒரு உயிரை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே போன்று தன்னுடைய அஜல் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை 10 நிமிஷம் அல்லாஹ் தஆலா தாமதப்படுத்தி பத்தி பதறி அந்த பெண் கேட்ட போதெல்லாம் கொடுக்காமல், 10 நிமிஷம் தானே, அனுமதி தாருங்கள் என்று கேட்ட போதும் கொடுக்காமல் அல்லாஹ் தஆலா அவருக்கு வாழ்வதற்கான அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் இதிலே பாரதூரமான படிப்பினை இருக்கிறது. இந்தியாவை குறை சொல்லலாம், அல்லது பைலட்டை குறை சொல்லலாம், அல்லது பிளைட்டை குறை சொல்லலாம், அல்லது பறவைகளை குறை சொல்லலாம். ஒரு 5 கிலோ ஒரு பறவை வந்து மோதினாலும் அது போகின்ற ஸ்பீட்ல 100 கிலோ இடையுடைய பாரமாக அது இருக்கிறது. அதுக்குள்ள சுத்துகிற அந்த இன்ஜினுடைய அந்த சிறகுக்குள்ள ஒரு பட்டாள பறவை போனால் அந்த பெரிய பிளைட்டே இடிந்து விழும் என்று சொல்லுகிற அளவுக்கு அதையெல்லாம் கேட்கிற போது அந்த காபாவை அழிக்க வந்த அந்த அபாபிலுடைய பறவையுடைய வரலாறும் ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போதுமானவன். இதுல இருந்து நாம் படித்துக் கொள்ளுகின்ற படிப்பினை என்ன என்றால், கருத்த புக்ஸை எடுக்கலாம், தேடலாம், ஆய்வு செய்யலாம், சொல்லலாம். இதற்கு பிறகு நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நல்லவனோ கெட்டவனோ முஸ்லிமோ காபிரோ இஸ்லாமோ இல்லையோ, அவனுக்கு எழுதப்பட்ட தவணை எங்கு இருக்கிறதோ அங்கு அவன் போய் சேர்ந்தாக வேண்டும் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. நம்மட தவணையும் வருவதற்கு முதல் உறவுகளை பேணி நடக்க வேண்டிய நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மாற வேண்டி இருக்கிறது. ஒரு செய்தி, இந்த பிளைட் முடிஞ்ச உடனே, வெடிச்ச உடனே 10 நேரம் மக்களை காப்பாற்றுற ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லார சிந்தனையும் அந்த கருத்த பெட்டி எங்க அப்படிதான் தேடினாங்க. ஏன்னா அதுல உள்ளதுதான் நமக்கு கடைசி தீர்ப்பு, அதுல உள்ளதுதான் என்ன மிஸ்டேக், யாரு தப்பு பண்ணாங்க என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். ஏண்டா அது பிளாட்டினத்தால உருவாக்கப்பட்டது, தீயில அது நெருப்புல எரியாது, கடல்ல அது அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு பாக்ஸை வச்சிருந்தாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கேட்கிற நேரம், பார்க்கிற நேரம் அவ்வளவு பேருடைய குறைகளும் நிறைகளும் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பது யோசனை வந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுதக்கூடிய 2 வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பறக்குகின்ற பிளைட்டிலே பைலட் விட்ட தவறுகளையும் பிளைட் விட்ட தவறுகளையும் அங்கே உள்ள மக்களுடைய குரல்களையும் அதனால் பதிவு செய்ய முடியுமாக இருந்தால், என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் ரகீப் அதீத் என்று சொல்லுகிற 2 வானவர்களை வைத்து எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா பதிகிறான் என்றால், மறுமையின் விசாரணையில் அல்லாஹ் அதை கொண்டு வருவான் என்றால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படி இப்படி என்பதற்கு அப்பால் அல்லாஹ் தந்த இந்த ஆயுளை நல்லவர்களாக பயன்படுத்தி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.